இன்றைய ஆன்மீக தகவல். சக்தி தான் இந்த உலகம். ஒரு மனிதனுக்கே என்ன சொல்கின்றோம்? வயதாகி அவனுடைய அந்த சுறுசுறுப்பு குறையும் போது என்ன சொல்கின்றோம்? சக்தி குறைஞ்சி போச்சுப்பா உடம்புல, முன்ன மாதிரி இல்லை, என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல, சக்தி இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லுவோம். ஆக சக்தி என்பது, இந்த சக்தியால் தான் உலகமே சுழன்று கொண்டிருக்கின்றது. சக்தி தேவியினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. சக்தி தேவியின் அருள் இல்லாமல் இந்த உலகம் தான் என்ன இயங்குமோ என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. ஆகவே சக்தி, மகாசக்தி தான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றார். அந்த சக்தி இல்லை என்றால் இந்த உடல் சவம் ஆகிவிடும். சிவனும் சக்தியும், ஜீவனும் சக்தியும் சேர்ந்துதான் நம்முடைய உடலானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சக்தியானவள் இந்தியாவிலே அப்படிப்பட்ட சக்தி பீடங்களை பற்றி அவ்வப்போது இந்த ஆன்மீக தகவலிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, வெகு விரைவிலே நவராத்திரி வர இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம்? தேவி ஜெயதுர்கா சக்தி பீடம், ஜார்க்கண்ட் மாநிலத்திலே இருக்கின்ற அற்புதமான ஒரு துர்க்கை கோவில். இந்த கோவிலை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராவணன் இலங்கையை தவிர 3 உலகங்களையும் ஆட்சி புரியும் சக்தியை கொண்டிருந்தார். தான் பெற்ற பல வரங்களின் உதவியாலே யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் மற்றும் நவக்கிரகங்களை கூட சிறைபிடித்து இலங்கையிலே வைத்திருந்தார். மேலும் சிவபெருமான் கைலாயத்தை விட்டு இலங்கையிலே தங்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய விருப்பத்தை கொண்டிருந்தான் ராவணன். காரணம், ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். சாமகானம் பாடி சிவபெருமானை நினைத்த நேரத்திலே வரவழைக்கின்ற அற்புத சக்தி படைத்தவன். ஆகவே சிவபெருமானுக்கும் ராவணன் மேல் மிகுந்த ஒரு அன்பு இருந்தது. ராவணன் என்ன செய்தான் தெரியுமா? சாமகானம் பாடினான். அவர் வரவில்லை என்னும் போது, சிவன் வந்து தரிசனம் தரவில்லை என்னும் போது தன்னுடைய தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி லிங்கத்துக்கு சமர்ப்பித்தான். இப்படி 9 தலைகளை கொடுத்த பிறகு 10வது தலையினையும் வெட்ட முயற்சிக்கும் போது சிவபெருமான் தோன்றினார். ஒரு வரம் அளிப்பதாக கூறினார். உடனே ராவணன் என்ன கேட்டான் தெரியுமா? அங்கு உள்ள காம்னலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல வரம் அருளுமாறு சிவபெருமானிடம் கேட்டான். சிவபெருமானும் ஒரு நிபந்தனையை கூறி அதற்கு உடன்பட்டார். வழியிலே எங்காவது சிவலிங்கத்தை நீ தவறி வைத்து விட்டால் தான் அங்கேயே தங்கிவிடுவதாக சிவபெருமான் கூறினார். நான் கொடுக்கின்ற லிங்கத்தை நீ எங்கேயும் வைக்கக்கூடாது, அப்படியே சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் கட்டளையிட்டார். ராவணனும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். காம்னலிங்கத்தை தூக்கி கொண்டு கைலாயத்திலே இருந்து புறப்பட்டார். சிவன் கைலாயத்திலே இருந்து வெளியேறியதை கேட்ட தேவர்கள் கவலை கொண்டனர். உடனே இது குறித்து அனைவரும் திருமாலிடம் கூறினர். திருமாலும் யோசிப்பதாக சொல்லி தக்க நேரத்திலே இதனை நான் தடுப்பதாகவும் திருமால் வாக்கு கொடுத்தார். தொடர்ந்து திருமால் வாயுதேவனை அழைத்து அந்த ராவணனுடைய வயிற்றுக்குள்ளே புகுந்து உபாதைகளை அளிக்க பணித்தார். ராவணன் சிவலிங்கத்துடன் இலங்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது தேவ்கர் என்ற பகுதியிலே சற்று நேரம் இளைப்பாற எண்ணினான். அப்போது அங்கிருந்த அகுர்பைஜு என்ற வேடுவ சிறுவனிடம் சிவலிங்கத்தை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் கீழே வைக்காமல் கையிலேயே வைத்து கொண்டிருக்குமாறு கூறிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்தான். நேரம் செல்ல செல்ல அந்த சிவலிங்கத்தினுடைய எடை மிகவும் அதிகரித்தது. அந்த சுமையை அந்த சிறுவனால் தாங்க முடியவில்லை. உடனே அகிர்பைஜு சிவலிங்கத்தை கீழே வைத்து விட்டான். சற்று நேரத்திலே ராவணன் திரும்பி வந்தபோது சிவலிங்கம் கீழே வைத்திருப்பதைக் கண்டு வருந்தினான். தன்னுடைய பலம் முழுவதையும் பயன்படுத்தி சிவலிங்கத்தை பெயர்க்க முயற்சித்தான். ஆனால் அந்த சிவலிங்கத்தை அவனால் எடுக்க இயலவில்லை. அதுதான் சிவபெருமான் முன்பே கூறிவிட்டாரே, நான் எடுத்து செல்கின்ற சிவலிங்கத்தை எங்கும் வைக்கக்கூடாது, வைத்தால் அங்கிருந்து எடுக்க முடியாது என்பதை ஏற்கனவே சிவபெருமான் சொல்லிவிட்டார். இவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் தான் என்பதை உணர்ந்தான் ராவணன். அந்த இடத்திலேயே சிவகங்கா என்ற தீர்த்த குளம் அமைத்து சிவனை வழிபட்டான்.
அங்கே சத்திரகூப என்ற ஒரு தீர்த்தமும் இருக்கின்றது. கூப என்றால் கிணறு என்று அர்த்தம். இந்த சந்திரகூப தீர்த்தம் இருக்கின்றது. பின்னர் அந்த இடத்தை விட்டு அகன்றான். அகிர்பைஜு யார் என்றால் திருமாலுடைய ரூபம் என்று சொல்லப்படுகின்றது. ராவணனுடைய இந்த செயல்பாட்டை ஓரமாக இருந்த பார்த்த அகிர்பைஜு சிரித்து கொண்டான் தனக்குள்ளே. ராவணன் அந்த இடத்தை விட்டு சென்றதும் தினமும் அகிர்பைஜு சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தான். ஒரு நாள் இல்லத்திலே அவருக்கு பசி எடுத்த போது உணவு உண்ண அமர்ந்தார். அப்போதுதான் அன்று சிவபெருமானை தரிசிக்கவில்லையே என்ற நினைவு வந்தது. உடனே உணவு உண்ணாது அவரை தரிசித்து விட்டு வந்தார். மற்றொரு சமயம் சிவலிங்கத்தை ஒரு சிலர் தாக்க வந்தபோது அகிர்பைஜு அவர்களோடு சண்டையிட்டு போலே பாபாவை காத்தார். இப்படி இந்த ஆலயத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது. சக்தி தேவி குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு இந்த நவராத்திரி வேளையிலே இந்த ஆலயத்தை நினைத்து கொண்டு, இந்த ஆலயத்திலே இருக்கின்ற துர்காதேவியை நினைத்து கொண்டு நாம் இந்த நவராத்திரி விரதங்களை இருந்தால் அந்த துர்காதேவியினுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைத்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பது உறுதி. காரணம், இங்கே இருக்கின்ற லிங்கமூர்த்தம் சிவபெருமானால் வழங்கப்பட்டது. அப்போது அதனுடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? எனவே இந்த அருமையான ஆலயத்தை நேரம் கிடைக்கும்போது தரிசனம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று சக்தியினுடைய அருளினாலே சிறப்பாக வாழ்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.